ஃபோக்கஸ் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 1/6/2026 குரு பயிற்சி நடக்க போகுது. குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். ஏறக்குறைய 12 வருடத்துக்கு ஒரு முறை நகரக்கூடிய நிகழ்வு இது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன? குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். ஆக மொத்தம் கடகத்துக்கு திரும்பி வர்றதுக்கு 12 வருஷங்கள் ஆகும். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே என்னென்னா கடகத்தில் தான் ஒரு உச்சம் பெற்று அமர்றார். உச்சம் பெற்று அமர்றது கூட பெரிய பிரச்சனை இல்லைங்க. அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை, குருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. 5, 7, 9. அந்த உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படிய போகுது. ஆக சனி பகவான் எந்தெந்த ராசிக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருக்காரு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மேஷ ராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. ஆக சனி பகவான் உங்களை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி அடையிறார். அதுக்கப்புறம் சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க. ஆக நீங்கள் சனியினோட ஒரு கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் கன்னி ராசி அன்பர்கள் கண்டக சனி, தனுசு ராசி அன்பர்கள் அர்த்தாஷ்டம சனி, கும்பராசி அன்பர்கள் பாத சனி, மீன ராசி அன்பர்கள் ஜென்ம சனி. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்காரு. இதில் என்ன எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட் அப்படின்னா குருனோட உச்சப்பறவை நான் முன்னமே சொன்ன மாதிரி சனி மேலே படியறதுனால இந்த 6 ராசிகளுக்கும் கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படின்னு இருக்க சனி எல்லளவும் கெடுபலன்களை கொடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ரிலீஃபுங்க. பெரிய 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 ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது என்ன, எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் நற்பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு. ரிஷப ராசிக்கு லாப சனியாக இருக்கார். மிதுன ராசிக்கு கர்ம சனியாக இருக்கார். அதே மாதிரி கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியாக இருக்காரு. துலா ராசிக்கு ரோக சனி, விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி, மகர ராசிக்கு சகாய சனி. ஆக இந்த ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நல்லது செய்யணும் அப்படின்னு இருக்காரு. நல்லது செய்யணும்னு இருக்க சனி பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னா மந்தன், முடவன், நிதானமாக தான் நல்லது செய்வான். ஆனால் குருனோட பார்வை சனி மேலே படியறதுனால கட நிறைய நல்லது செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லா ராசிகளுக்குமே ரொம்ப நல்லா இருக்க போதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. ஆக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா கன்னி ராசி அன்பர்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, மேடம் நாங்கள் பாட்டும் சிவனேன்னு வண்டி ஓட்டின்னு போயிருந்தோம் மேடம். நாங்கள் நல்லா தான் பக்காவாக தான் வண்டி போட்டின்னு போயிடும். எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை. சம்மந்தமே இல்லாமல் நேரில் ஒருத்தன் வந்தால் டபால்னு டயர் வடிச்சிச்சு நேராக கொண்டு வந்து என் வண்டியை மோதனா எனக்கு பல ஆயிரம் செலவு மேடம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணாங்க. பொதுவாக கன்னி புதன் உச்சமடையக்கூடிய ராசி. அப்போ எந்த விஷயத்தை கற்றுக்கினாலும் ரொம்ப பார்த்திங்கன்னா இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் அப்படின்றத அந்த விஷயத்தை கற்றுப்பாங்க. அப்போ டிரைவர்ஸ் அப்படின்போது ரொம்ப எஃபிகசியான டிரைவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறது கரெக்ட், இவங்க மேலே தப்பு இருக்காது பெரும்பாலோ அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மேடம் என் மனைவி நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க. மிஞ்சி நான் 2 வார்த்தை பேசினா 2 வார்த்தை கூட பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஓகேங்க நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு கேட்டுப்பாங்க. ஆனால் இப்போ காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா நான் 2 வார்த்தை பேசினா அவங்க 200 வார்த்தை பேசுகிறாங்க. அதில் கூட ஒரு நியாயம் தர்மம் வேணாமா? 2 வார்த்தை பேசினா 4 வார்த்தை பேசலாம், 10 வார்த்தை பேசலாம். 200 வார்த்தை பேசுகிறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது அமைதியாக இருந்து தான் போகணும். ஆக இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷனை சந்தித்தாங்க. 3வது உடல் சார்ந்த உபாதைகள். இது வரைக்கும் எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லைங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா புதுசாக ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. ஆல்ரெடி எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுங்க. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்ந்தேன். ஆல்ரெடி டயபெட்டிக் இருந்துச்சு. டயபெட்டிக் பார்த்திங்கன்னா 500 இருக்குன்றாரு, சுகர் லெவல் 500 இருக்குன்றாரு, கிட்னிஸ் பழுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இது எதனால் அப்படின்னா சனி பகவான் கண்டக சனியாக வந்ததுனால அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த தொந்தரவுலாம் எங்களுக்கு 10 வருஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஆக கண்டக சனியாக இருந்து இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஏற்படுத்தி உங்களை ஒரு விதமான இரிட்டேட்டிங் ஒரு மூட்லேயே வச்சுருந்த சனி பகவான் இப்போ அவர் இரிட்டேட் ஆகி அமைதியாக போகிறார். காரணம் என்ன அப்படின்னா குரு பயிற்சி ஆகி குருனோட 9ஆம் பார்வை அவர் மேலப்பட்டு சனி பகவான் கண்டக சனியாகவே இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் அமைதியாக இருக்க போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அதுக்கும் மேலே குரு பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் பயிற்சியாகி அமர்ந்திருக்கார். பொதுவாக லாபஸ்தானத்தில் குரு செய்யக்கூடிய தொழிலை ரொம்ப நேர்த்தியாக செய்கிறீங்க அப்படின்னா அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும். என்ன இது பார்த்திங்கன்னா குருவாச்சே ஒரு ஹானஸ்டிக்கான ஒரு கிரகமாச்சே லாபஸ்தானத்தில் அப்படின்போது இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க, ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூஜை சாமான் வியாபாரம் பண்ணுறவங்க, ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் கண்டக்ட் பண்ணுறவங்க, புரோகிதர்கள், இறை ஆற்றல் சார்ந்த ஒரு தொழிலில் வேலை செய்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கோயிலில் வேலை செய்வாங்க பார்த்திங்களா, இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல வருமானம் அப்படின்றது இருக்கும். சுயதொழில் வச்சு நடத்துகிறவங்க இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா கம்பல்சரி அடல்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கக்கூடாது, கலப்படம் அப்படின்றது செய்யக்கூடாது. ஓகேங்களா?
அதே மாதிரி லாபமும் ஒரு நியாயமான நேர்மையான லாபம் அப்படின்றது வைக்கணும். 10 ரூபாய் பொருளை 12 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணு, அட 13 ரூபாய்க்கு கூட வியாபாரம் பண்ணு, அட 15 ரூபாய்க்கு கூட வியாபாரம் பண்ணு. 10 ரூபாய் பொருளை 1000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறது, 10 ரூபாய் பொருளை 100 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? பொதுவாக கன்னி ஹானஸ்டான ஒரு ராசியாக இருந்தாலும் எல்லா ராசியிலையுமே டிஃபால்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் குறுக்கு வழியில் போகிற மக்கள் இருக்க தானே செய்கிறாங்க. அந்த பேஸில் நாங்கள் இங்கே சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஓகே. ஆக லாபகுரு எல்லா விதத்துலையும் லாபம் கொடுப்பாரு. அப்போ ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யாதவங்களுக்கு அவங்களுக்கும் லாபன்றது கொடுப்பாரு, இவங்களுக்கு ஒரு கல் மிச்சமாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ ஆன் தி ஹோல் உங்களுக்கு என்ன குரு கொடுக்க போகிறாரு? அவன் 4 மற்றும் 7க்கு அதிபன், சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், சுகாதிபதி லாபஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது லாபத்தை சாலிடாக அதிகமாக்குவோம். அதனால் உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண உறவு அப்படின்றது கூடி வரும். இது வரைக்கும் வரனே கிடைக்கலிங்க. இந்த காலகட்டம் நல்ல வரணும் கிடைக்கும். ஏன்னா 7ஆம் பாவத்து அதிபதி வந்து லாபஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கா இல்லைங்களா? அது ஒரு ப்ளஸ். இதில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அப்படின்னா ராகு பகவான் 6ல், கேது 12ல். கேது 12ல் அப்படின்போது ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகிறதுக்கு வாய்ப்பு, ஃபாரின் சுற்றுலா போகிறதுக்கு வாய்ப்பு, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு, அங்கேயே பிஆர் வாங்குறதுக்கு வாய்ப்பு, எல்லாமே உண்டு. ராகு 6ல், ராகு 6லன்னும் போது எங்கே கடன் கேட்டாலும் கிடைக்கும், எங்கே கடன் கேட்டாலும் கிடைக்குதே, கொடுக்குறானேன்றதுக்காக கடன் வாங்கிடக்கூடாது. ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். என்ன ராகு 6, இவன் வந்து பார்த்திங்கன்னா குருனோட பார்வை கிடையாது, அவிட்டத்தில் சஞ்சாரம் பண்ணுறான். அப்படின்னும் போது யாராவது நம்மளை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எது வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா நம்ம போகும்போது வீட்டில் வந்து ஏதோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வேலை நடக்குதுன்னு வெளியே வந்து சிமெண்ட் போட்டு வச்சுக்கோங்களேன், கல்லுங்களை போட்டு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து நியூசன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 4 டிக்கெட் வரும், நம்மக்கிட்ட பேசும், எங்களை வந்து இரிட்டேட் பண்ணுறீங்க ஆகும்னு. அந்த பேச்சு வந்து பார்த்திங்கன்னா முத்தி நம்ம கோவம் 6ல் ராகு இருக்கும்போது நம்மளோட கோவம் அதிகமாகி பளீர்னு ஒன்று அப்பிட்டோம் அப்படின்னா அவன் ஊர்லேருந்து 4 பேரை கூப்பிட்டு வந்து நம்மளை 4 அப்போ ட்ரை பண்ணுவான். அப்போ என்ன பண்ணோம், நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். சிலது இருக்குது நம்ம எவ்வளோ இறங்கி போனாலும் பயங்கரமாக பேசுங்க, அதுங்களாம் நம்ம என்ன பண்ண முடியும், கவச தாப்பால் போட்டு கவனம் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துருங்க, இல்லை கதவு பூட்டி வெளில போயிடுங்க, அதுங்க பாட்டுன்னு பேசிட்டு அதுங்களாம் அடங்கட்டும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கோவத்தை வந்து நீங்கள் காமிச்சிட்டிங்க அப்படின்னா ட்ராப் ஆகிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. ஸோ இதில் கவனம் அப்படின்றது வேணும். சரி, இப்போ பரிகாரம் அப்படின்னு என்னம்மா சொல்லணும் அப்படின்னா, எதை பேஸ் பண்ணி முதல்ல பரிகாரம் சொல்லணும்? 6ல் இருக்க ராகுவை பேஸ் பண்ணி பரிகாரம். அதே மாதிரி சனி கண்டக சனியாக இருக்கான், நடுவில் குரு அதிசாரமாக பயிற்சி ஆகும்போது சனி மேலே குருனோட பார்வையாகலும், ஆக சனியை பேஸ் பண்ணி பரிகாரம். பொதுவாக இப்போ பரிகாரம் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போதே நிறைய பேர் என்ன இந்த ஜோதிடர்களை வாய்க்கு வந்ததுலாம் சொல்கிறாங்க. நாங்கள் வாய்க்கு வந்ததுலாம் சொல்ல மாட்டோம். சாஸ்திரம் என்ன சொல்லுதோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த லால் கிதாப் ரெமடிஸ் அது நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்லுது, நம்மளோட நாடி என்ன சொல்லுது, ராவணன் என்ன சொல்கிறார், ராவணன் சமிதையில் இந்த மாதிரி பரிகாரம், வேதங்கள் என்ன பரிகாரம் சொல்லுது, இதை தான் சொல்லுவோம். ஸோ வாய்க்கு வந்ததில் சொல்ல மாட்டோம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த பிளானட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன் அப்படின்னே சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ என்ன மாதிரி உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நீங்கள் கன்னியில் பிறந்திருக்கீங்க, உங்களோட ராசியாதிபன் யார், புதன் பகவான். புதனுக்கு யார் கடவுள்? பெருமாள். பெருமாளோட 10 அவதாரத்தில் எந்த அவதாரத்தினாலும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ஆனால் நான் சொல்கிறது யார் அப்படின்னா, நரசிம்மமூர்த்தி. நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்ம. எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு இப்போவே இந்த க்ஷணமே பலனளிக்கக்கூடிய கடவுள். ஆக நரசிம்ம வழிபாடு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய விமோச்சனம் அப்படின்றது கொடுக்கும். அதுக்கு மேலே குருவே ஆல்ரெடி நிறைய நல்லது உங்களுக்கு செய்யறதுக்காக ரெடியாக இருக்காரு. ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இப்போ நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள். உலகத்தில் உள்ள அத்துணை உங்கள் ராசி அன்பர்களுக்கும் இதே பலன்கள் தான். இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்துக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ, இல்லைங்க நாங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும். குடும்பத்தில் இருக்க பிரச்சனை எப்போதான் ஓயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிள்ளைங்களுக்கு எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் கூடி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்போ தான் நாங்கள் வீடு கட்டுவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கும் என்றைக்கு சந்தோஷம் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பலவிதமான ஒரு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது நிறைய இருக்கும். எப்படா இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தாங்க அதுக்கான பர்ஃபெக்ட் இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேயில். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.